திரு அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்குவதை பத்தி உங்களோட கருத்து சார்? திரு அண்ணாமலை அவர்கள் இந்த முடிவை எப்போதே எடுத்த மாதிரி இருக்கு. இப்போ எடுத்த மாதிரி இல்ல. பாஜகவில் இருக்கும் பொழுதே அதிமுகல இருந்து அவர் வெளியே வர வேண்டாம், அதிமுக வேண்டான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப போன சட்டமன்ற தேர்தலே இருந்தார். இந்த சட்டமன்ற தேர்தல் இல்லாம போன சட்டமன்ற தேர்தலே அந்த அழுத்தம் அவருக்கு ஏற்பட்டது. அந்த தேர்தலில் இருந்தே அவர் அவர் ஒரு முடிவுல தான் அவர் இருந்தார். இப்போ நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதை உறுதிப்படுத்திக்கிட்டார். இந்த பாஜக இனி நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டார். அதனாலதான் சில பேட்டிகளா இருக்கட்டும், சில பாஜகவுக்கு எதிரான சில கருத்துக்களா இருக்கட்டும், அதிமுகவுக்கு எதிரான கருத்துக்களா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அண்ணாமலை ரொம்ப சீரியஸான கருத்துக்களை முன் வச்சது. இப்ப நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலையும் நயினார் நாகேந்திரன் எதிரா சில கருத்துக்கள் வச்சது, இந்த தேர்தலில் சரியான பணிகள் அவர் செய்யாம இருந்தது, அவருக்கு முன்னுரிமை கொடுக்காம இருந்தது, இதெல்லாம் முன்கூட்டியே அவர்கள் அதுல இருந்து வெளியே போறாருங்கிற ஒரு தகவல் அவருக்கு கிடைச்சதுனாலதான் அவருமே அதுல இருந்து அப்படியே ஒதுங்கினார். இப்போ அதை வெளிப்படையாகவே அறிவிச்சுட்டு நீங்க வெளியே வந்துட்டார். இப்ப கட்சி தொடங்குறது அப்படிங்கிறது அடுத்த வரப்போற சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் குறிவைத்து தான் அவர் இப்போவே அதை இது பண்ணியிருக்கார். அதனால இனிதான் இவருடைய அரசியல் செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஒரு பக்கம் இவருக்கு பாஜகவுடைய அந்த சாயம் இருக்குது, இன்னும் அதுல இருந்ததுனால பெரிய அளவுல மக்களுடைய சப்போர்ட்டா பாஜகவுல கிடைக்கல இவருக்குன்னு சொல்லிட்டு, இவருடைய தனிப்பட்ட ஒரு நடவடிக்கை செயல்பாடு, இவருடைய மக்கள் மத்தியில ஒரு நடந்துக்கிற விஷயங்கள், இதை வச்சுதான் பாஜகவுடைய ஒரு நகர்வு இருந்தது தமிழ்நாட்டிலே. தவிர்த்து பாஜகவை வைத்து அண்ணாமலை எந்த வகையிலும் பெரிய அளவுல அங்க பெருசா வளர்ந்துடல. பாஜக அண்ணாமலை வச்சுதான் பாஜகவே அங்க வளர்ந்தது. இப்ப அந்த ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்த ஆதரவாளர்கள் அந்த அடிப்படையில தான் போயிருக்காரு. இது எந்த அளவுக்கு இது கொண்டு போவாரு, எந்த அளவுக்கு இதுல வெற்றி பெறுவார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுல இப்பதான் தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு ஒரு புதிய ஆட்சி அமைச்சிருக்கு, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல இன்னைக்கு மக்கள் மனசுல தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு ரொம்ப நெருக்கமாகவே இருக்கிறார். இந்த நேரத்துல அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்குவது எந்த அளவுக்கு ஆதரவை கொடுக்கும் மக்கள் மத்தியில அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதே அளவுக்கு ஆதரவு கிடைச்சாலும் கூட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் விஜய் அவர்களுக்கு கிடைச்ச ஆதரவு மாதிரி எல்லாம் பெரிய அளவுல இருக்காது அண்ணாமலைக்கு. அவருடைய ஆதரவுங்கிறது அந்த கொங்கு மண்டலத்துல, இந்த கோயம்புத்தூர் இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த மண்டலத்துல மட்டும்தான் அவருக்கான ஆதரவுகள் பெரும்பான்மையா இருக்கும். அதனால இதுல பெரிய அளவுல ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ற அளவுக்கு ஒரு வளர்வாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உறுதியா இப்ப இருக்கிற சூழலை வச்சு அப்படி இல்லை அப்படிங்கிற வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு அண்ணாமலை அவர்கள். அவர் தொடங்கிய அந்த கட்சியை எந்த கட்சிக்கு சார் பாதிப்பு அதிகமா இருக்கும்? இப்ப அண்ணாமலை கட்சி தொடங்கினார் அப்படின்னா அது பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது பாஜகவிற்கு இருக்கும். இப்ப அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குறாரு அப்படின்னு தெரிவிச்ச உடனே பெரும்பாலான ராஜினாமா கடிதங்கள் பாஜகவுல இருந்து தான் வெளில வரும். அது மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் தொகுதி அளவிலும் எல்லாமே வெளியில வரும். ஏன்னா பாஜகவின் முகமாக தமிழ்நாட்டுல ஒரு வெற்றி முகமாக பார்த்தது அண்ணாமலை அவர்களை தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களும் பாஜக இத்தனை அளவுக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்ததில்லை. அண்ணாமலை அவர்கள் ஒரு தலைவராக பொறுப்பேற்று ஒரு மாநில தலைவராக அவர் மக்கள் கிட்ட போயிட்டு அவர் செயல்பாடை முன்னெடுக்கும் பொழுதுதான் 2% இருந்த பாஜகவுடைய வாக்கு சதவீதம் 11% மாறுச்சு அண்ணாமலை வந்த பிறகு. இப்ப திரும்ப அண்ணாமலை தலைமை பொறுப்புல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் இன்னைக்கு கூட்டணியில தேர்தலில் சந்திச்ச பிறகு பாத்தீங்கன்னா திரும்ப அதே 2% பாஜக போயிடுச்சு. அப்போ அண்ணாமலையோடைய அந்த முகம்தான் பாஜகவாக இருந்தது. இப்ப வெளியே வரும்போது அந்த பாஜக தமிழக பாஜக கட்சிக்கு தான் பெரிய பாதிப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக அதிமுகவுக்கு இருக்கும். இப்ப அதிமுகல மிகப்பெரிய ஒரு தொய்வு இருக்கு. அதிமுகவுக்கு ஒரு நல்ல தலைமை இல்லாம இருக்கு. இப்போ இந்த இடத்த நம்ம அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் அடுத்தது ஒரு தலைமை எதிர்பார்க்கும் பொழுது இவர்கள் இப்போ அண்ணாமலை பக்கம் நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற கட்சிகளுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். திமுகவா இருக்கட்டும், ஏன்னா கொள்கை ரீதியாக அண்ணாமலை இருந்தது எல்லாமே வேற இதுல. இப்ப திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், இல்ல அப்படின்னா இப்போ டிவிகேவா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாம் எந்த பாதிப்பும் பெரிய அளவுல இருக்காது. ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதெல்லாம் வெறும் ஏடிஎம்கே பாஜக இவ்வளவுதான் பெரிய அளவுல பாதிப்பு இருக்கும். புதிய வாக்காளர்கள் யாராவது வராங்க அப்படின்னா அவர்கள் இதுக்கப்புறம் வர்றவங்க வேணா அவர் ஸ்டிமுலேட் பண்ணலாம். இதற்கப்புறம் அவர் ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டுதான். அதனால பெரிய அளவுல பாதிப்பு இங்க இருக்கக்கூடிய தமிழக கட்சிக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் அண்ணாமலையோடதுல இருக்காது. ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்துவார் எப்படி பாஜக இருந்ததுன்ட்டு. ஆனா பாஜக இருந்த அளவுக்கு ஒரு எழுச்சி அவருக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். ஏன்னா அங்க ஒரு தேசிய அளவுல அவர் இருக்காரு, ஒரு ஆளும் கட்சியாக மத்தியில இருக்குது பாஜக. அதோடைய அமித்ஷாக்கு நெருக்கம், மோடிக்கு அவர்களுக்கு நெருக்கங்கிற பேர்ல இங்க அவருக்கு ஒரு எழுச்சி கிடைச்சதே தவிர்த்து இப்ப தனி கட்சியா தொடங்கும் போது அதே எழுச்சி அவருக்கு இங்க கிடைக்குமா அப்படிங்கிறது பொறுத்திருந்துதான் பார்க்கணும். பெரிய பாதிப்பு இருக்காது தமிழ்நாட்டுல. முதலமைச்சர் அவர்களை கவர்ச்சியை கொண்டே வெற்றி பெற்றார் என திரு உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு சார். இது எப்படி சார் பாக்குறீங்க? இது தொடர்ச்சியாக இவங்க புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க.
முன்னாடி அப்பா புலம்புனாரு, இப்ப வந்து மகன் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் புலம்புனாங்க. இப்ப இதே தான் புலம்பிட்டு இருக்கிறாங்க. கவர்ச்சியை பார்த்து மக்கள் போடுறதுக்கு மக்கள் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. அதை திமுக ஒன்று ரொம்ப தெளிவா பிடிச்சிருந்தாங்க. கவர்ச்சியை பார்த்து போடுறதுக்கு இல்லை. விஜயகாந்த் அவர்கள் அண்ணன் வரும்பொழுதும் அவங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் வாக்களித்து அவரை வந்து ஊக்கப்படுத்தினாங்க. நாம் தமிழர் வரும்பொழுதும் இதே அளவுக்கான ஊக்கப்படுத்தினாங்க மக்கள். அதன் பிறகு இந்த மாதிரி புதிய தலைவர்கள் யார் வந்தாலுமே மக்கள் அவங்களுக்கான ஒரு ஊக்கப்படுத்துவது, மாற்றத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறது உண்மைதான் எப்ப வந்தாலுமே. அந்த வகையில தளபதி விஜய் அவர்கள் வரும்பொழுது அதே ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பிரிவினர், ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருந்திருக்காங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவர் ரசிகர் மன்றமாக ஒரு கட்டமைப்பை அப்பையிலிருந்தே அவர் வச்சிருந்தது கூடுதல் வலு சேர்த்தது. இதை தாண்டி அவரை வந்து ஒரு இதுல இருக்கும் பொழுதே, ஒரு திரைப்படத்துறையில அவர் இருக்கும் பொழுதே ஒரு நல்ல பெயரோட நல்ல ஒரு மக்கள் சேவையில அவர் இருந்துட்டு தான் வந்துட்டு இருந்தார். அப்படி வரும்பொழுது, இப்படி ஒரு புதுசா வரும்பொழுது அவருடைய ரசிகர்கள், அவர் செய்த அந்த சேவைகள், அவர் மக்கள் கிட்ட இருந்த அந்த நெருக்கம், இது எல்லாம் ஒண்ணு மக்களோட எதிர்பார்ப்புகள் அதிகமாகும். இது கூட யார் புதுசா வந்தாலும் ஆதரிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை தமிழக மக்களுக்கு இருக்கு. ஒரு மாற்றம் வேண்டும் நினைக்கிறது, அதெல்லாம் ஒரு சேரும் போது ஒரு எழுச்சி உண்டாகுது. அப்படிதான் தளபதி அவர்கள் வெற்றி பெற்றதை தவிர வெறும் திரை கவர்ச்சி, சூப்பர் ஸ்டாரு, இவர் படத்தில் நடிக்கிற மாதிரி இங்கே வந்து எல்லாத்தையும் மாத்திடுவார், இப்படி எல்லாம் நினைச்சு நீங்க கவர்ச்சியில கிடைச்சதுன்னு சொல்றது, நீங்க வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களை வந்து இழிவுபடுத்துற மாதிரி இல்ல, மக்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு. இந்த மக்களை புரிஞ்சிக்காத இந்த எண்ணோட்டம் தான் திமுகவுடைய அழிவுக்கு இப்ப காரணமா இருக்கு. இதை தோத்ததுக்கு அப்புறமும் இன்னமும் உதயநிதி ஸ்டாலினும் ஒரு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் இதை புரிஞ்சிக்காம இன்னமுமே மக்களை கொச்சைப்படுத்துற விதமாக கவர்ச்சியை பார்த்து போட்டுட்டாங்கன்னா நீங்க வந்து மக்களை நேரடியாக முட்டாளுன்னு சொல்ல வர மாதிரி இருக்கு. மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாம வெறும் கவர்ச்சியை பார்த்து அத்தனை படித்தவர்கள் இருக்கிறாங்க, அனுபவஸ்தர்கள் இருக்காங்க, ஒரு கஷ்டத்தை அனுபவித்தவர்கள் இருக்கிறாங்க. இத்தனை பேர் எல்லாத்தையும் பார்க்காம கவர்ச்சியில் எப்படி போட முடியும்? மக்கள் வழியில தான் போட்டிருக்காங்க. ஒரு மாற்றம் வேண்டும் போட்டிருக்காங்க. ஒரு இது இந்த திமுக ஆட்சியில நாம எல்லாரும் நாங்களே தான் பார்த்திருக்கோம். ஒரு தொழில் தொடங்கணும்னா லஞ்சம், ஒரு நலத்திட்டங்கள் வருதுன்னா அந்த சேர்மனா இருக்கக்கூடியவர்களுடைய உறவுகளுக்கும் திமுகவை சார்ந்த அந்த நிர்வாகிகளுக்கு மட்டுமே கிடைக்குது, பொதுமக்கள் கிடைக்கல. எங்க போனாலுமே அதுல வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் இன்னுமே திமுக மேல எல்லா அமைச்சர்கள் மீதும் பெரும்பாலும் இருக்குது. அமலாக்கத்துறை கடிதம் மேல கடிதம் இங்க போட்டுட்டு இருக்கிறாங்க. இவர்கள் ஆட்சியிலேயே போட்டாங்க, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதுக்கான உத்தரவை போடுங்கன்னு சொல்லி. நீதிமன்றத்துல பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அப்போ மக்கள் இதெல்லாம் பாக்குறாங்க, கவனிக்கிறாங்க. ஒரு மாற்றத்துக்கு யாராவது வரமாட்டாங்களான்னு போது அவர் அந்த நேரத்துல ஒரு விஜய் வராரு. அவரு அதிமுகலையும் பெரிய தலைமை கிடையாது. அப்போ ஒரு புதிய ஆள் வரும்போது மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற விதமாக டக்குன்னு அவரை வந்து பயன்படுத்திக்கிறாங்க மக்கள். அவ்வளவுதான். இதை வந்து மக்களுடைய மாற்றம், மக்களுக்கு எதிர்பார்ப்பா புரிஞ்சுக்காம நீங்க வந்து கவர்ச்சின்னு பேசுறது மக்களை இழிவுபடுத்துற ஒரு விஷயம். இதை தொடர்ச்சியா செய்துச்சு திமுகனா வரக்கூடிய எல்லா தேர்தலையுமே திமுக மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இது அவர்களாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூன்யம் தான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. டிவிகே எம்எல்ஏ மேயர் பிரியா அவர்களுக்கும் என்ன சார் பிரச்சனை? பிரச்சனை அப்படிங்கிறத விட இன்னமுமே இது மக்கள் சேவையாக பார்க்காம மேயர் பிரியா, ஒரு மக்கள் பிரதிநிதியா இருக்கக்கூடியவர்கள் மேயர் பிரியா அவர்கள் திருவிக நகர்ல ஒரு பள்ளிக்கூட திறப்பு விழாவுக்கு அந்த பகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர், தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்படுது. அது போக மற்ற அரசு நிர்வாகிகளுக்கும் ஐஏஎஸ் அவர் கலெக்டர் அவர்களுக்கும் இது கொடுக்குறாங்க. பள்ளி கட்டிடம் திறக்கிறதுக்குலாம் எந்த தனி புரோட்டோகால் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அது மக்களுடைய வரிப்பணத்துல, மக்களுடைய இதுல அரசு நிதி உதவியில அது நடக்கிற ஒரு விஷயம். அது உள்ளாட்சி அமைப்புல, அது வந்து மாநகராட்சி, நகராட்சி இதுல அதுல வர ஒரு அமைப்பு. இது எல்லாமே அரசு நிதியில தான் வருது. நீங்க அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே அரசு சார்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கிறீங்க. இதுல எந்த புரோட்டோகாலும் அரசு வந்து ஒரு நிர்ணயம் செஞ்செல்லாம் வச்சிடல. அங்க ஒரு குத்து விளக்கு ஏத்தி நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அது மேயர் பிரியாங்கிற முறையில அவங்க ஏத்துறாங்க. ரைட்டா? மேயர் தான் அவங்க முதல்ல ஏத்துறாங்க. சரி, ரைட்டு, விளக்கு ஏத்துறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக சட்டமன்ற உறுப்பினர் பக்கத்துல நிக்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்தோட சட்டமன்ற உறுப்பினர். மேயர் பிரியா அவர்கள் மெழுகுவத்தி குத்துவிளக்கு ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறம் சட்டமன்ற உறுப்பினருக்கு அவங்க என்ன கை நீட்டுறாங்க, அதை அடுத்த வாங்கி ஏத்துறதுக்கு. ஒரு மனிதாபிமான அடிப்படையிலாவது நீங்க என்ன பண்ணணும்? சரி, அவங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி. அப்போ அவங்க கேட்கறாங்க, அந்த மரியாதைக்காவது நீ கொடுக்கலாம். அவர்களை தாண்டி ஒரு முறை இல்ல பல முறை அவங்க நீட்டுறாங்க, அதை வாங்க பாக்குறாங்க, அதை மறுத்து அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஐஏஎஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறீங்க. கேட்டா அது புரோட்டோகால் அப்படிங்கிறீங்க. இதுல என்ன, யார் கொடுத்த புரோட்டோகால்? இதுல எப்படி அவங்க புரோட்டோகால் என்ன வருது? இல்ல குத்துவிளக்கு ஏத்துறதுல அரசு என்னங்க புரோட்டோகால் வச்சிருக்கு எனக்கு தெரியல. குத்துவிளக்கே ஏத்துறீங்க, இது மரியாதை சம்பந்தப்பட்டது. இதுல அரசு சார்பில் பங்கேற்ற உயர்நிலையில இருக்கக்கூடிய நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கிறீங்க.
அடுத்தடுத்து யார் இருக்கிறாங்களோ அவங்க ஏத்துங்களேன். இது இன்னார்தான் ஏத்தணும், இன்னார்தான் முதல்ல ஏத்தணும், இன்னார்தான் ரெண்டாவது ஏத்தணும்னு இல்லை. பக்கத்துல இருக்கிறவங்க கேட்கறாங்கன்ற அடிப்படையில அது பண்ணலாம். ஒருத்தர் கேட்கும் போது கொடுக்காம அது இன்னொருத்தவங்களை கொடுக்கறதுங்கிறது அங்க அவமதிப்பா தான் பார்க்கப்படும். நம்ம ஒரு கை நீட்டுறோம், அது நமக்கு கொடுக்காம இருங்க அப்படின்ட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்க அது அவமதிப்பா தான் பார்க்கப்படும். அந்த இதுதான் பிரியா செய்யறாங்க. அது திட்டமிட்டு ஒரு வேறு கட்சியை சார்ந்தவர் என்பதற்காக, அவமதிக்க வேண்டும் என்பதற்காக அது செய்த மாதிரி தான் அதுல இருந்தது. அப்போ அடுத்த நிகழ்ச்சிக்கு போறாங்க. அடுத்த நிகழ்ச்சியில இதே மாதிரி ஒரு குத்து விளக்கு ஏத்துறாங்க. அப்போ பிரியா வந்து திரும்ப இது விஷயத்துல அவங்க மதிக்காம போயிட்டாங்க, அவங்க அமைதியா போயிட்டதுனால இது இவங்களா கொடுக்குறாங்க. இல்ல உங்க புரோட்டோகால் படி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் அங்க மறுத்துட்டாங்க. அதை வாங்க, இந்த 2 நிகழ்ச்சி வெவ்வேறு நிகழ்ச்சி. இந்த 2வது நிகழ்ச்சியில மறுத்துட்டாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, பிரியா அவர்கள் புரோட்டோகால் படி தான் போறோம். அப்படி ஒரு புரோட்டோகாலே அரசு நிகழ்ச்சியில கிடையாது. அரசு நிகழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய பெரிய நிகழ்ச்சி, முதலமைச்சர் கலந்துக்கிறாங்க, இவங்க கலந்துக்கிறாங்க, மக்களுடைய பிரதிநிதிகள் கலந்துக்கிறாங்கன்னா அதுல சில புரோட்டோகால்ஸ் வச்சிருக்காங்க. அதுல வந்து கவர்னர் ஃபர்ஸ்ட் இது பண்ணணும், அடுத்தது முதலமைச்சர் பண்ணணும், அடுத்தது அமைச்சர்கள் பண்ணணும்னு இருக்கு. இது ஒரு சாதாரண பள்ளிக்கூட திறப்பு விழா. அதுல மேயருங்கிறவங்க நீங்க தான் ஏத்துறீங்க, உங்களுடைய நிர்வாகத்துக்கு அந்த பள்ளி திறக்கப்படுகிறது. சரி, நீங்க முதல்ல ஏத்துறீங்க. அடுத்ததாக அதிகாரம் படைத்தவர்கள் யாருன்னு பார்த்தா மக்கள் பிரதிநிதி, அவர்கள் தான் பண்ணணும். அதன் பிறகு நீங்க ஐஏஎஸ் அரசு நிர்வாகிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மக்கள் பிரதிநிதியால உருவாக்கப்பட்ட அந்த அரசு நிர்வாகிகள் அதுக்கப்புறம் தான் ஏத்தணும். இந்த ஒரு பிரச்சனை தானே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. இதுல திட்டமிட்டு திமுகவினர் இந்த மாதிரியான விஷயங்களை இது பண்றாங்க. இது இங்க மட்டும் இல்லைங்க, நிறைய இடங்கள்ல உள்ளாட்சி அமைப்புகள்லயும் மாநகராட்சி அந்த அமைப்புகள்லயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. இப்ப ஸ்டாலின் அவர்களை படத்தை கொண்டாந்து முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அந்த திமுக பீரியட்ல வந்து மாநகராட்சியிலும் நகராட்சியிலும் ஜெயிச்சவங்க எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் படத்தை வச்சுட்டு இந்த மாதிரியான இது பண்றீங்க. பொதுவாக என்ன வழக்கம், நீங்க இப்ப தற்போது யார் முதலமைச்சரோ அவங்க படத்தை பின்னாடி மாட்டியிருப்பீங்க, அவ்வளவுதான விஷயம். நீங்க எதுக்கு ஸ்டாலின் படத்தெல்லாம் கொண்டாந்து நீங்க வந்து முன்னாடி வைக்கிறீங்க? நீங்க அரசு நிர்வாகியின் சார்பில் தான் நிக்கிறீங்க. நீங்க ஒண்ணு இப்ப வந்து இந்த இதுல நம்ம முதலமைச்சரே வந்துட்டாலும் கூட தமிழக வெற்றி கழகம் சார்பில் எந்த அடையாளமே அங்க இருக்க போறது இல்லை இல்லையா? கட்சியின் சார்பில் எந்த அடையாளமும் இருக்காது, எல்லாமே அரசு நிர்வாகிகளா மாறிடுவாங்க. அப்போ அதே தான் இங்கே வரும். நீங்க கூட ஸ்டாலின் படத்தை முன்னாடி வச்சுட்டு இருந்தா அங்க அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் கேட்கதான் செய்வாங்க. இப்போ ஸ்டாலின் முதலமைச்சரா கிடையாது, நீங்க எதுக்கு அவர் படத்தை கொண்டாந்து முன்னாடி வச்சிருக்கீங்க? உங்களுக்கு வேணும்னா முன்னாள் முதலமைச்சர்னு பின்னாடி மாட்டிக்கோங்க. டேபிள்ல இப்ப இருக்கிற முதலமைச்சரை தவிர்த்துட்டு நீங்க ஸ்டாலினை கொண்டாந்து வைக்கிறீங்கன்னா இது என்ன அரசு நிகழ்ச்சியா, இல்ல அரசு மாமன்றமா, இல்லைன்னா உங்களுடைய கட்சி ஆபீஸா? இது கேட்கதானே செய்வாங்க. இதையும் உடனே இது வந்து நடக்க விடாம தமிழக வெற்றி கழகம் தடுக்கிறாங்க. அரசு மாமன்றம் நடக்கக்கூடாது, அரசு நிகழ்ச்சி நடக்காம தடுக்கிறாங்கன்னு திமுக ஒரு இது போகுது. இதெல்லாம் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் வர வரைக்கும் தான் மக்கள் அதிலும் நல்ல தீர்ப்பு வழங்கும் போது இவர்கள்லாம் காணாம போயிடுவாங்க. அது வரைக்கும் இந்த மாதிரியான சலசலப்பு இருக்கதான் செய்யும். இந்தியா கூட்டணியில இருந்து விலகி இருக்கு சார் திமுக, இதை பத்தி உங்களோட பார்வை? திமுகவுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது பாஜகவுக்கு எதிராக இந்த மாதிரியான சனாதன தர்மத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஒன்றிணைக்கப்பட்டு சேர்க்கப்பட்ட ஒண்ணுதான், ரைட்டுங்களா? அவர்களுக்கு எல்லாருமே சேர்ந்து பாஜகவுக்கு எதிராக உருவாக்கப்பட்டதுதான். இதுல திமுக இப்போ தமிழ்நாட்டுல இப்போ காங்கிரசுடன் கூட்டணி இல்லைங்கிறதுக்காக இதை தவிர்க்கிறாங்க. அப்போ இது வந்து அதாவது முன்னாடியே உங்களுக்கு ஒரு பேட்டியில சொன்னேன், இப்போ காங்கிரஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வரும்போது தேசிய அளவுல வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கும். காங்கிரஸ் கூட இணையும் பொழுது தேசிய அளவிலான அங்கீகாரமும் கிடைக்கும். திமுகவுக்கு அது மிகப்பெரிய ஒரு இழப்பாக போகும். இப்போ அந்த தேசிய அளவிலான அந்தஸ்தை இன்னைக்கு திமுக இழக்குது. இப்ப தொடர் தோல்விகள் வரும்பொழுது திமுக மாநில அளவிலான கட்சி அப்படிங்கிற ஒரு இதோட அமைப்போட அப்படிதான் இருக்கும். இது இவர்களுக்கான பெரிய பலவீனம். இந்தியா கூட்டணிங்கும் போது காங்கிரஸை வச்சு மட்டும்தான் இவங்க பெரிய அளவுல அங்க வந்து மத்தியில ஒரு இந்திய அளவுல வந்து திமுகவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டது காங்கிரஸை வச்சுதான். திமுக வேணா தமிழ்நாட்டுல பலமா இருக்கலாம், காங்கிரஸை வச்சுதான் வந்து தேசிய அளவுல வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டது இந்த இந்தியா கூட்டணி மூலயமா. அதை எனக்கு இழந்திருக்காங்க. இப்ப அந்த இடத்தை தமிழக வெற்றி கழகம் நிரப்பும். விரைவில் தமிழக வெற்றி கழகம் இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் தலைமையிலான அந்த இந்தியா கூட்டணியில தமிழக வெற்றி கழகம் ஒரு அங்கம் வைக்கும் போது தமிழக வெற்றி கழகத்துக்கு தேசிய அளவிலான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதை தொடர்ந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் பல்வேறு மாநிலங்கள்ல, அதாவது நம்ம தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா இதுல எல்லாம் அவங்க வந்து கட்சியை தொடங்கணும்னு நினைச்சு அதை விரிவுபடுத்தினாங்க அப்படின்னா இந்தியா கூட்டணியிலும் சரி தேசிய அளவிலும் சரி ஒரு முக்கியமான ஒரு இடத்துல தமிழக வெற்றி கழகம் இருக்கும். இது திமுகவுக்கு மிகப்பெரிய பலவீனம் தான். இனி வந்து தேசிய அங்கீகாரம்ங்கிறது திமுகவுக்கு இனி கிடைக்காது. இது ஒருவேளை திமுக ஒரு தற்கொலை முயற்சின்னு அடுத்தது ஒண்ணு சொல்லணும்னா, ஒருவேளை இவங்க வந்து திரும்ப மத்திய அளவுல ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு பாஜக கூட போகணும்ன்ற ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா, தமிழ்நாட்டுல எப்படி இப்போ திமுகவும் அதிமுகவும் இணைந்து கூட்டணி அமைத்து ஒரு ஆட்சியை உருவாக்கணும்னு நினைச்சாங்களோ அதே தப்பு தான் பாஜக கூட சேரணும்னு திமுக நினைச்சதுன்னா அது மிகப்பெரிய தற்கொலைக்கு சமமாக போயிடும்.
திமுகவுக்கு கொள்கைங்கிறது எல்லாம் மறந்து இன்னைக்கு வெறும் ஆட்சி அதிகாரம் தான் முக்கியங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு போறாரு தலைவர் அப்படிங்கிறது திராவிட கட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இடியாக விழும். அது தவிர அவர் செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன். செஞ்சாருன்னா நிச்சயமாக திமுக அழிவது உறுதி. முதல்வர் அவர்களை வந்து திரு ஆர் ராசா அவர்கள் விமர்சனம் செஞ்சிருக்காரு சார். இது எப்படி சார் பாக்குறீங்க? ஆர் ராசா, நான் அது போன பேட்டிலையும் சொன்னேன், ஆர் ராசா அவர்கள் தமிழக அரசையோ தமிழக அரசினுடைய செயல்பாட்டையோ முதல்வர் விஜய் அவர்களையோ இல்ல அவர் நடந்து கொள்ற விதத்தையோ பேசுவதற்கோ இல்ல கருத்துக்கள் சொல்வதற்கோ இவருக்கு தகுதியே கிடையாது. இவர் எல்லா வகையிலுமே ஊழல் குற்றச்சாட்டுல இவருடைய பெயர் இருக்கு. சொத்து குவிப்பு வழக்குல இப்பவுமே நிலுவையில இவருடைய பெயர் இருக்கு. இவர் திஹார் ஜெயில இவர் மீது வழக்கு தொடரப்பட்டு இவர் குற்றம் சாட்டப்பட்டு திஹார் ஜெயில சிறையில் இருந்தவர் இவரும் கனிமொழியும். இவருடைய அமைச்சர்கள், இவங்களோட கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள், பொன்முடி அவர்களா இருக்கட்டும், கே நேருவா இருக்கட்டும், இப்ப செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், இன்னுமே சிபிஐ வழக்கும் அமலாக்கத்துறை வழக்கும் இருக்குது. கடந்த ஆட்சியில செந்தில் பாலாஜி தான் அந்த மின்துறையில எலக்ட்ரிசிட்டி இது ஃபுல்லா அவர் தான் பார்த்துட்டு இருந்தார். இப்போ அந்த துறையில தான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து எனக்கு ஹார்ட் டிஸ்க் காணும், அங்க இருக்கக்கூடிய தரவுகள் எல்லாம் காணும், ஆவணங்களை காணும் அப்படிங்கிற திருடு போயிருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இப்ப அதுல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இப்ப பெருசா வரப்போகுது. அதுல செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதியறதுக்கு இப்போ இன்னும் விரைவில் அது நடக்கும் செந்தில் பாலாஜி மீது. அப்போ இத்தனை குற்றச்சாட்டுகளை ஊழலையும் கொண்ட அமைச்சர்களை வைத்திருக்கக்கூடிய அந்த திமுக, அதை சார்ந்த ராசா அவர்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன யோகிதையில என்ன தகுதியில நீ இவர் வந்து புத்தி சொல்றாருன்னு எனக்கு தெரியல. இவர்கள் மீது அவ்வளோ ஒரு அழுக்கையும் இவர்கள் மீது வச்சிருக்கிறத, அவர் கோட்டு போட்டுக்கிட்டு வராரு, அவர் பேச மாட்டேங்கிற, அவர் எதை போட்டுட்டு வந்தா உனக்கு என்ன வந்தது? ஏன் நீ போட்டுட்டு போல? எதையுமே படிப்பறிவே இல்லாத நீ வந்து டெல்லியில போய் உக்காந்துட்டு கோட்டு போட்டுக்கிட்டு நீ பேசுற, நீ அமைச்சர் பண்ற, நீ நிர்வாகம் பண்ணும்போது ஏன் எங்க தளபதி எங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ண மாட்டாரா? அவரால முடியாதா? இத்தனை கட்டமைப்பை இத்தனை வருஷமா இவங்க உருவாக்கி தமிழ்நாட்டுல இத்தனை மக்களையும் அவர் வந்து அவர் நம்பிக்கையை கொடுத்து நான் வெற்றி பெற்றா செஞ்சு தரேன்றத சொல்லி இன்னைக்கு ஆட்சியில உட்கார்ந்து இருக்கிறவங்களால இனி வர காலங்கள்ல மக்களுக்கு நல்லது செய்ய முடியாதா? பிரஸ் மீட் கொடுக்க தெரியல, பிரஸ் மீட் கொடுக்க தெரியலன்னு அவர் உனக்கு சொன்னாரா? ஒரு இத்தனை மாநாடுல இத்தனை மக்கள் முன்னாடி, இத்தனாயிரம் மக்கள் முன்னாடி அவ்வளவு தூரம் அவர் பேச முடியுது. ஒரு தங்கு தடை இல்லாம மக்கள் கிட்ட தன்னுடைய கருத்துக்களை கொண்டு சேர்க்க முடியுது. அதை மக்கள் வரவேற்கிறாங்க. அவரால் அது முடியுதுன்னா 10 பிரஸ் உட்காந்து பார்த்து பேச முடியாது. பேச வேண்டிய தேவை இருக்குதுன்னு அவர் பேச போறார். மக்கள் ஒரு தமிழக வெற்றி கழகம் சார்பிலையோ கட்சி சார்பிலையோ பிரஸுக்கு என்ன செய்தி கொடுக்கணுமோ அதை கொடுக்கிறார். இவர் வரணும், அவர் நம்ம விஜய் அவர்களே வந்து நேரடியாக பிரஸுக்கு வந்து உங்களுக்கு செய்தியை கொடுக்கணும்னா அந்த அளவுக்கு வந்து ஊடகங்களும் கொஞ்சம் தர்மத்தோட நடந்துக்கணும். ஊடகங்களோட கேள்வி நியாயமானதாக இருக்கணும், ஊடகங்களோட கேள்வி மக்கள் சார்ந்ததாக இருக்கணும், அரசியல் சாராதவங்களா இருக்கணும். ஊடகத்துல இருக்கிறவங்க அப்படித்தானே இருக்கிறாங்க. ஊடகம் நீங்களே சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு ஊடகம் எந்த நியூஸ் சேனல் எடுத்துட்டாலும் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு ஆதரவாகவும் குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களை வந்து தூக்கி பிடிச்சுதான் பேசுறாங்க. அப்ப அந்த மாதிரியான ஊடகத்துக்கு முன்னாடி வந்து விஜய் அவர்கள் வந்து நியாயமான கருத்துக்களை முன்வைத்தாலும் அதுலயும் நீங்க அரசியல் சாயம் தான் பூசுவீங்க, அதுலயும் நீங்க வீண் விவாதம் தான் செய்வீங்க. அதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அதை உங்களுக்கு தகவல் கொடுப்பதற்கு அதுக்கான அடுத்தடுத்த கட்ட அதிகாரிகளையும் நிர்வாகிகளையும் அவர் வச்சிருக்கிறார். கட்சி சார்பிலும் சரி அரசு சார்பிலும் சரி. உங்களுக்கு வேண்டிய தகவலை அவங்க கொடுத்துட போறாங்க. இல்லைன்னா முதலமைச்சர் தான் ஸ்ட்ரெயிட்டா அவர் தான் வரணும்னா ஏன் வரணும்? உங்களுக்கு வேண்டிய தகவல் வந்துருச்சு, அது முதலமைச்சர் வாயால சொன்னாதான் அந்த தகவலுக்கு என்ன அதிகாரம் உண்டா என்ன? அது அமைச்சர்கள் சொன்னாலும் அதிகாரம் உண்டு. கட்சி சார்பில் கட்சி நிர்வாகிகளும் அங்கீகரிக்கப்பட்ட நிர்வாகிகள் சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து அது இது உண்டு, அதுக்கான அங்கீகாரம் உண்டு. அப்புறம் என்ன விஜய் அவர்கள் தான் ஸ்ட்ரெயிட்டா வரணும்? தேவையில்லை, அவசியமும் இல்லை. இதெல்லாம் வீண் விவாதம் இந்த ராசா செய்யறது. அவர்களுடைய இதை இதெல்லாம் ஜெயிக்க முடியல, அதை போய் பார்த்து என்னன்னு பண்ணுங்கன்னா இங்க வந்து உட்காந்துட்டு விஜய் அவர்கள் வந்து திருச்சியில அப்படி பேசிட்டார், திருச்சியில வந்து என்ன முதலமைச்சர் மாதிரி தானே பேசுறேன், ஏன் முதலமைச்சர் இப்படிதான் பேசணும், ஏதாவது புரோட்டோகால் வச்சிருக்காங்களா? அவங்க அங்க போனது ஒரு முதலமைச்சராக இல்லை, ஒரு கட்சியின் தலைவராக அங்க போயிருக்காரு. அங்க எங்கேயுமே முதலமைச்சராக அவர் வந்து எங்கேயுமே தன்னை காட்டிக்கல. ஒரு கட்சியின் தலைவராக எப்படி வாக்கு கேட்கும் போது இருந்தாரோ அதே மாதிரிதான் இருந்திருக்காரு. மக்களோட எளிமையாக இருந்திருக்கிறார். தன்னை விரும்பின மக்களோட மக்களாக அவர் கலந்து பேசுறாரு. இதுல முதலமைச்சர் இப்படிதான் வந்துருமா அப்படிதான் வந்துருமான்னா இது என்ன? இதெல்லாம் வீண் விவாதம். இவர்களுக்கு பேச ஒண்ணும் இல்ல, புலம்பல் திமுகவா அப்ப மாறிட்டு இருக்கு. முன்னாடி வந்து ஏதாவது கருத்துக்களை பேசிட்டு இருந்தாங்க, இப்ப புலம்பல் ஆரம்பிச்சிட்டாங்க. புலம்பல் தான், அப்பா புலம்புறாரு, மகன் புலம்புறாரு, இப்ப அமைச்சர்கள் புலம்புறாங்க, கனிமொழி புலம்புறாங்க. இப்ப எங்க போனாலும் புலம்புல தான் வச்சுக்கிறாங்க, கருத்துக்களை முன்வைப்பதாக இல்லை. கருத்து சார்ந்து வைங்க. இந்த மாதிரி இத்தனை மக்கள் இவ்வளவு பாதிச்சிருக்காங்க, இதெல்லாம் முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்காரு, என்ன பண்ற, அப்படி பேசுங்க.
இவர் கவர்ச்சியில பேசுறாரு, இவர் வந்து பேச தெரியல, இவர் கோட்டு போட்டு வராரு, இவர் வந்து பாட்டு பாடுறாரு, இதெல்லாம் இல்ல எதிர்கட்சியோட வேலை. மக்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுங்க, அது தேவைன்னா எங்களுடைய நிர்வாகிகளோ எங்க அரசு சார்ந்த அமைச்சர்களோ அதுக்கு வந்து பதிலளிக்க போறாங்க. அதுதான் நீங்க கேட்கணும், அதுதான் நீங்க வந்து ஒரு எதிர்கட்சியா செய்ய வேண்டியது. நீங்க 6 மாசம் கழிச்சு வாய் திறப்பீங்க, சரி பே திறக்கிறீங்க, சரி ரைட்டு, அதுக்கும் நாங்க பதில் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். எல்லாத்துக்குமான இது விஷயங்கள் வந்துட்டு தானே இருக்கு. அப்போ நீங்க ஒரு எதிர்கட்சியாக நீங்க வந்து மக்கள் சார்ந்து நீங்க ஏதாவது முன்வைங்க, எங்களுடைய நிர்வாகிகளோ அமைச்சர்களோ வைப்பாங்க. முதலமைச்சர் எப்போ வந்து பிரஸ் கிட்ட பேசணும், மக்கள் கிட்ட பேசணும்னு அவர் விரும்புறாரோ, தேவைகள் வரும்போது அதை அவர் பேசிக்க போறார். அல்ல ஆராசா போன்றவரோ கனிமொழி போன்றவர்களோ இந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைப்பதற்கு, முதலமைச்சர் விஜயை பத்தி பேசுறதுக்கு அவர்களுக்கு எந்த வகையிலுமே தகுதி கிடையாது. அவர்கள் இது போல பேசுவதை முதல்ல நிறுத்திக்கிறது நல்லது. மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல அவர் கவனம் செலுத்தினா ரொம்ப பெரிய விஷயம், நல்லா இருக்கும். தமிழக வெற்றி கழகம் பக்கம் நகர்கிறதா சார் மதிமுக மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு திமுக கூட இருந்த அத்தனை கூட்டணியுமே இன்னைக்கு வாஷ் அவுட். திமுகவுடன் இருந்த அத்தனை கூட்டணியுமே இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு. இதையும் என்ன குதிரை பேரன்னு பேசுவாங்களா? திமுகவின் மீது நம்பிக்கை இல்லாம இன்னைக்கு வெளியே வராங்க. மதிமுகவுடைய அவர் பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லும் பொழுது எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கல, எங்களுடைய கட்சி சின்னத்துல போட்டியிட எங்களுக்கு அனுமதிக்கல. ஒரு கூட்டணி கட்சியின் மீது நம்பிக்கை இவ்வளவுதானா திமுகவுக்கு? எங்களுடைய கட்சி எங்களுடைய சின்னத்துல போட்டி இல்லைன்னா எங்களுக்கான அங்கீகாரம் எப்படி கிடைக்கும்? எங்க கட்சிக்கான அங்கீகாரம் எப்படி கிடைக்கும்? எங்களுக்குன்னு எந்த மரியாதையும் இங்க கொடுக்கப்படல. புதுசா வந்த கட்சிகளுக்கு எல்லாம் 10 சீட்டு கொடுத்திருக்காங்க. தேமுதிக சொல்ற 10 சீட்டு கொடுக்குறீங்க, ஒரு மாநிலங்களவை சீட்டு கொடுக்குறீங்க. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 8 சீட்டு கிட்ட கொடுக்குறீங்க. அப்போ எங்களுக்கு மட்டும் நீங்க இவ்வளவு கொடுக்கறது எங்களுடைய உழைப்பையும், இத்தனை ஆண்டு காலம் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் நாங்க உழைத்ததையும் திராவிட கட்சிகளுடன் இணைந்து பணியாற்றதையும் கேவலப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக பார்க்கிறோம் இப்படின்னு கருத்து சொல்லிட்டு பொதுக்குழுவுல நாங்க என்ன முடிவு எடுக்கிறோமோ அதை திமுக கூட தொடரலாமா வேண்டாமா நாங்க யோசிச்சுட்டு சொல்றோம்னு சொல்றாங்க. இதேதான் விடுதலை சிறுத்தையும் முடிவெடுத்தாங்க. இதேதான் முஸ்லீம் லீக் கட்சின்னு நினைக்கிறேன், அவங்களும் இந்திய முஸ்லீம் லீக் கட்சியும் எடுக்கிறாங்க. இதேதான் அதிமுகவிலையும் வந்தாங்க. அதிமுக என்னன்னா ஒரு கொள்கை இருக்கு அதிமுகன்னு. திமுகவுடைய ஏமாற்று, திமுகவுடைய நம்மளுக்கு வந்து எம்ஜிஆருக்கு செய்த துரோகத்தின் காரணமாக எம்ஜிஆர் வெளியே வந்து அதிமுக தொடர்றாரு, ரைட்டுங்களா? திமுகவுக்கு எதிராக தான் அதிமுகவே கொண்டு வராங்க. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவோட கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு ஒரு இதுக்கு வரும்பொழுது அங்க அதிருப்தியில் ஆகும்போது வெளியே வரதான் செய்வாங்க. இன்னைக்கு இத்தனை கூட்டணி கட்சிகள் வெளியே வரும்போது அதை ஏத்துக்க முடியுது. ஒரு காரணங்கள் இருக்குன்னா அதே காரணங்கள் தான் அதிமுக கூட வரும்பொழுதும் அதை விட்டுட்டு குதிரை பேரம் நடக்குது, இங்க வந்து சோஃபா மாடல் ஆட்சி நடக்குது. இந்த குற்றச்சாட்டுகள்லாம் இன்னைக்கு மறையுதா? இன்னைக்கு புரியுதுங்களா? திமுகவிடம் எவ்வளவுலாம் இவங்க வந்து அவமானப்பட்டாங்களோ, மற்ற சிறிய கட்சிகள் கூட்டணி கட்சிகள் அசிங்கப்பட்டாங்களோ அதை இன்னைக்கு உணர்கிறார்கள். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து தங்களுடைய சுயமரியாதையை அவர்கள் நிரூபித்துக் கொள்ள முயற்சிக்கிறாங்க. மதிமுகவும் இப்ப அந்த ஒரு இதுல வந்துட்டாங்க. விரைவில் தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஆட்சியை அமைக்கிறாங்க. இது வரவேற்கக்கூடியது. இன்னைக்கு திமுக ஒரு அனாதையாக்கப்பட்ட ஒரு கட்சியாக, ஒதுக்கப்பட்ட ஒரு கட்சியாக நிக்கிறாங்க. இது மக்கள் கொடுத்த பாடம். இதை இன்னும் அவங்க புரிஞ்சுக்காம மக்களை முட்டாளாக கவர்ச்சியின் மீது ஈர்ப்பு கொண்டுதான் இவங்க வந்து இதெல்லாம் செஞ்சுட்டாங்கன்னு மக்களை இழிவுபடுத்திட்டு இருந்தாங்கன்னா இது இன்னும் தொடரும். திமுகவுக்கு பேரழிவாக மாறும். இப்போ இது ஒரு அளவுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு 75 சீட்டா, இது பேரழிவாக மாறும். ஒரு சீட்ல கூட ஜெயிக்க முடியாத நிலை உருவாயிடும். இதை திராவிட கட்சிகள் புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு நல்லது செய்ய வேணும்னு நினைச்சு இருக்கக்கூடிய ஆட்சியோட இணைந்து அவங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய அனுமதிச்சாங்கன்னா சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து இடையூறு கொடுத்துட்டு இருந்தா மக்கள் பாடம் புகட்டுவார்கள்.